இது கரீனா, டாக்டருக்கு போச்சுன்னு இருக்குது. படிப்புங்கிறது இதுக்கு சைடு தாங்க. மெயின் என்னான்னு தெரியுமா? டோன்ட் ட்ரை விளையாடுறது தான். டோன்ட் ட்ரைனா நான் என்ன மாதிரி ஆளு கூட தெரியாதுங்க. அதான் அந்த விளையாட விளையாடாதீங்க, உயிருக்கே ஆபத்தாக போய் முடியும்னு பயம் கட்டி வச்சுருப்பாங்களே, அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி விளையாடுறது தாங்க இவரோட பொழப்பு. இப்போ இல்லைங்க, தம்மா தூண்டு வயசுலேருந்தே ஆரம்பிச்சிச்சுன்னா பார்த்துக்கோங்க. இவளா சுல்தான் சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணி வச்சிருன்னு சொன்னானே, இவ சுடிதார் போட்ட ஆயா மாதிரி எல்லாம் இருக்கா? உங்களை கூப்பிட்றாங்க. இந்த கன்றாவிலாம் பார்க்காத, கண்ணா விஞ்சு போயிடும். நீ சமத்தா மாமா கூட வந்துடணும். மிராண்டா, என்ன சேட்டு, வெட்டினரி டாக்டராகவே மாறிட்டேன். எங்களுக்கு தேவையில்லாத விஷயம்தான், இருந்தாலும் கேட்குறேன், இவ்வளோ நாயை வாங்கி என்ன பண்ணுறேன்? சேட்டு பெங்களூர்ல ஒரு பெட் ஷாப் ஓபன் பண்ணிக்கிறேன். மச்சான், நம்மளும் ஒரு நாய்க்கடை ஓபன் பண்ணிடலாம்டா.
ம் இங்கேயே தூக்கி இங்கேயே வித்தா மாட்டிக்க மாட்டீங்க லூஸ் பசங்களா? கரெக்ட் இல்ல? எஸ்கியூஸ் மீ மேடம், அவளும் ஒரு பெண் தானே. ஒரு பொண்ணுடைய மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியாதா? ஒரு 10 நிமிஷம் அந்த டாக் எங்ககிட்ட கொடுங்க, உங்க டாக் டேடி ஆகிறதுக்கு நாங்க கேரண்டி. மிராண்டா, நீங்க நார்மலா பார்த்துக்கிட்டாலே பார்க்க முடியாது, இதுல வெக்கம் வேற. டேய் இவர் தான்டா ஓனர். டேய் மாப்பிள, இவன் நாயவே இந்த தடவை தடவரானே. டேய் சுமார். ஆமா, மிரண்டா எப்படி உங்க கையில? ஆக்சுவலா ஓ டுடே யுவர் ஸ்டோரி. முந்தா நேத்து கேரியர். ஆஃபீஸ் முடிச்சுட்டு பணம் எடுக்கலான்னு ஏடிஎம் போனேன். ஆ, அங்க ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான். ஆ, அவனை பார்த்தாலே தெரிஞ்சு அவன் ரோகன்னு. ஆ. அவன் கிட்ட இவர் இருக்கார். எப்படி? அவன் அழுதுகிட்டே ஒரு விஷயம் சொன்னான். என் பையன் ஆசையா வளர்த்தது, என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த நாயை விற்கிறேன்னா. ஓ காட். அவன் சொன்னது எனக்கு தெரிஞ்சது 100% பொய்ன்னு. ஏன்னா பெட்டு வளர்க்குற யாருமே நாயின்னு கூப்பிட மாட்டாங்க, பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. கரெக்ட். ஆனா அவன் கூட நான் சண்டை போட்டேன்னு வைங்க, எங்க நம்ம மிராண்டாக்கு, சார் மிராண்டா தானே இவரு, மிரண்டாதா? நம்ம மிராண்டாக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்தேன். ஸோ அதனால வாயை மூடிக்கிட்டு என்ன விலைன்னு கேட்டேன். 50,000 ரூபான்னா. பாவி. அடுத்த செகண்ட் போனேன், ஏடிஎம்ல 50,000 ரூபா ட்ராப் பண்ணேன், அவன் கையில கொடுத்தேன், மிராண்டா வாங்கிட்டேன் சார். தேங்க்ஸ், 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 தேங்க்யூ. ஒன்லி 5 தேங்க்ஸ் மட்டும் தானா? இப்போ வரேன். என்னடா அவன் நீ சொல்லி கொடுக்காம இவ்வளவு அழகா ஆடுறான்? மிஸ்டர் சுப்பிரமணி சார். இந்த 5 லட்ச ரூபா போதும். ஓகே சார். அந்த 50,000 ரூபா நம்ம மிராண்டாக்கு பண்ணதா இருக்கட்டும். ஓகே சார். இது தப்பாப்பா. அது நான் கொடுக்க வேண்டிய பணம் 5 லட்சம் ரூபாய். இந்த 50,000 ரூபாய் நீங்க வளைச்சு சம்பாதிச்ச காசு. இதா பிடி. இல்ல சார் வேணாம் சார். சார் வேணாம் சார், குடுறா. சேட்டு கிட்ட இருந்து 5,000 ரூபாய், இந்த சொட்டை கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய், திரும்பவும் இந்த சொட்டை கிட்ட இருந்து 50,000 ரூபாய். ஒரு நாய்க்கு 5,55,000. சுப்பு, இனி நீ இங்க நிக்காதடா, கிளம்பு. நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா? தாராளமா எடுத்துக்கோப்பா. பு. எதுக்கு இந்த நாய் அந்த நாய் கூட செல்ஃபி எடுக்குது? எதுக்குடா அந்த நாய் கூட போய் செல்ஃபி எடுத்த? நாய்க்காக இல்ல. டேய், எனக்கு இங்கிலீஷ் தான் படிக்க தெரியும், உங்களுக்கு தெரியும்ல. இது என்ன சைனீஸ்ல இருக்கிறத காமிக்கிறீங்க? டேய் மூர்றா. இதுல என்னடா இருக்கே? நாயை தூக்குனதுக்கே 5 லட்ச ரூபா கொடுத்தான், அவன் பொண்ணை தூக்குனா? வேணாம் மச்சான், பொண்ணுங்க நாய் மாதிரி சாப்பிட்டு கிடையாது. ரிஸ்க்கு தான். ஒரு தடவை தூக்குனா லைஃப் செட்டில் இல்ல. மச்சான் எவ்வளோ தருவான்டா? அவன் என்ன தரது? நாம கேட்குறோம் 5C கேட்குறோம். ஆளுக்கு 1.25 லைஃப் செட்டில். வேணாம் மச்சான், நாயோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு, ஃபிகர் வேணாம். நீ வேணா அப்பீட் ஆயிக்கோ, உன் ஷேரை கொடுத்துட்றோம். ஓகே மச்சான், நம்ம அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளானு அவளை ஃபாலோ பண்ணுறோம். நைட்டு ஃபுல்லா ரிஹர்சல் பண்றேன், நாளைக்கு பார்ட்டிக்கு வருவல, அப்போ பாரு. உன்னை ஜெயிக்கிறது சப்படி. ஜப்பான்ல மிஸ் புஷி கம்பெனி நடத்தின கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பாரு, டாக்கா யோஹி இஷிகாவான்னு ஒருத்தன் 24 நிமிஷம் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கான். அவனை பீட் பண்ணணும், அதாண்டி மேட்ரு. சாமி ரூம், இறைவா இவனுக்கு எப்படியாவது நல்லா புத்தி கொடு.
டேய் இப்போ ஒன்றும் கெட்டு போகல. இந்த நாயை தூக்கினா இன்னும் 5 லட்ச ரூபா கிடைக்கும். தூக்கலாம்டா. மூடிட்டு வாடா. போய் தொலைங்கடா. நான் தான் போய் சொன்னல, அங்க பாரு. நாயை தூக்கிடலாம். ஒன்னு பெட்ரூம்ல அவன் போட்டோ மாட்டி வச்சிருக்கணும், இல்ல அவன் பொண்ணு போட்டோ மாட்டி வச்சிருக்கணும். சம்பந்தமே இல்லாம நாய் போட்டோ மாட்டி வச்சிருக்கான் பாரு. அதுவும் அந்த போட்டோவோட நாயை பாரு, கண்ணாடி போட்டா அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கும். அவனுக்கும் நாய்க்கு இது உள்குத்து இருக்குடா. அதனால தான் நாயை தூக்கிறதுக்கு 5 லட்ச ரூபாய் காசு கொடுத்தான். அவன் பொண்ணை தூக்கணும், லேபர் சார்ஜ் கூட கிடைக்காது. போடா. இவன் எங்கடா போறான்? முத்தம் போட்டுறாதா, சொல்றது கேளு. டேய், வாடா வெளி. இது முத்தம் கொடுத்துறான்டா. என்னடா அங்க பாருடா, யாரோ தூங்கிட்டு இருக்காங்க. முடிக்கிறதுக்குள்ள தூக்கிடுறா. போ போ. ஏய், நம்ம நாயவை தூக்க போறோம். போயிட்டா. சாரி மச்சான். டேய், 4 கால ஆளுக்கு ஒன்று பிடிக்கிறா. என்னடா அவுட்லைன் சும்மா கும்முன்னு இருக்குடா. ஆள் யாரும் பார்த்து வர, நீ போடா. மூட்டை வாடா. சரி, வரும்போது கதை மூட்டு வர. காமத்தை விட கடமை தான் முக்கியம்.
மச்சான் இவ்வளோ நாளாக இந்த மடியில் நாய் தாண்டா, ஆனால் இப்போ தேங்க்ஸ்டா. ஓம் சாந்தி. லட்டு டஸ்டா இங்க பாருடா, ஒட்டரையே இருக்கு. உன் கண்ணுக்கு டஸ்ட் தெரியல? இது மாச்சர்ல படுத்திருக்கிற பணத்தை கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே அவன் முடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், கிக்கா இருக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேய்க்கு பயப்படாத பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. குளோரோஃபார்ம் டைம் ஓவர். உள்ள போ. நீ என்ன அவளை கட்டி பிடிக்கிறது? நாங்க பண்ற அலப்பறையில அவளே வந்து உன்னை கட்டி பிடிப்பா. மச்சான் தேங்க்ஸ்ரா. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. கண்டிப்பா எனக்கு கட்டி பிடிப்பாடா. வரேன். பயப்படாத, நான் தப்பு பண்ண வரல, உனக்கு பாதுகாப்புக்கு தான் வந்தேன். சொன்னா நம்ப மாட்டேன், இது பேய் ரூமு. பக்கத்துல தான் சுடுகாடு. தினமும் 4 பேய்ங்க, 3 பேய்ங்க ரெண்டே கொடுக்காம இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்கு. இதான் பேய் வர நேரம். பாத்தியா, நான் சொன்னேன்ல, நாமெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சுட்டு போவோம். ஆனா பேய்ங்க ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கரண்ட் கட் பண்ணிட்டு வருங்க. உனக்கு என்ன தெரியும் பேயை பத்தி? பயமா இருந்தா என்னை கட்டி பிடிச்சிக்க.
அங்க பாரு, அந்த ஜன்னல்ல தான் ஃபர்ஸ்ட் பே என்ட்ரி கொடுக்கும். பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ, பயப்படாத பயப்படாத. இப்ப வந்தது அப்பா பேய். அம்மா பேய் அந்த ஜன்னல் என்ட்ரி கொடுக்கும் பாரு. பயப்படாத பயப்படாத பயப்படாத. என்ன பிடிச்சுக்கோ என்ன பிடிச்சுக்கோ என்ன பிடிச்சுக்கோ 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 பிடிச்சுக்கோ. கட்டிப்பிடி கட்டிப்பிடி. தேங்க்ஸ்டா மச்சான். மச்சான் பயிர் எரியுதுடா. நம்ம பிச்சை எடுத்த காசுல அவன் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆமா இந்த அம்மா பேய் அப்பா பேய் ஜுஜி பேய். இந்த அப்பாவுக்கு ஒரு தம்பி இருக்கிறான் பாரு, சித்தப்பன் பேய். அவன் வந்தா நானே ஜர்க்காயிடுவேன். ஏன்னா அவன் எந்த ஜன்னல்ல இருந்து வரான் எப்படி வரான்னு தெரியாது. ஆனா திடீர்னு வருவான் பாரு. கலர் மண்டைய கரண்ட் அடிச்சு கிடக்கும். எதை பார்த்து இவன் பயந்தான்? தெரியல மச்சான், அவனா கண்ணு முழிச்சாதான் தெரியும். வெயிட் பண்ணுவோம். பேய் வேஷம் போட்டு அவ்வளவு பயமுறுத்த சொல்லும். என்ன எவ்வளவு பயமுறுத்த? நாங்க இல்ல. உலகாத அவ்வளவு பக்கத்துல வந்து பயமுறுத்துவீங்க. ஏதோ நானா இருந்ததால பேலன்ஸ் பண்ணிட்டேன். அவளை மட்டும் அப்படி பண்ணியிருந்தீங்க செத்தே போயிருப்பா. அப்புறம் பேயா மாதிரி நம்ம 4 பேரையும் நாஸ்தி பண்ணியிருப்பா. ஏய் என்ன வளர்ற? ம் அச்சா, அவன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணியாடா? The number you are calling is currently switched off. Please try later. சுவிட்ச் ஆஃப்னு வருது. நியூஸ் கேள்விப்பட்டு ஃப்ளைட்டில் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஹவர் வெயிட் பண்ணுவோம். ம் மச்சான், எனக்கு ஒரு டவுட்ரா. அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறோம், திட்ட மாட்டாங்கிறா, சண்டை போட மாட்டாங்கிறா. ஏன் சைலண்டா இருக்கா? அது நமக்கு சாதகமா தானே இருக்கு. நீ மூடு. உனக்கு ஏன் கிழியுது? பின்ன எங்க 3 பேரை சைடிஸ் ஆக்கி நீ மட்டும் அவளை ஊத்திப்ப. மச்சான், இன்னும் 2 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு புது கேம் போடலாமா? கேம் எல்லாம் ஓகே, ஆனா நீ கிடையாது. ஏன்? நீ தான் பேட்டிங் பண்ணிட்டல்ல, போய் போட்டு மூட்டு உட்காரு. எங்க 3 பேருக்கு தான் மேட்ச். டோன்ட் ட்ரை விளையாடலாமா? டோன்ட் ட்ரைனா? எலி பொரியில இலையை ஒட்டி கொண்டு வர. கூப்பிட்டா இவளே வந்திருப்பா போல. எதுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து தூக்குனாங்க? ஒரு சின்னது போதும்டா, செரி பழத்தேடு. அவசரப்படாத. இப்ப என்ன ஆகும் பாரு. இதெல்லாம் வேணாம் தாயே. சிம்பிளா பல்லாங்குழி, தாயப்பாசு, சொட்டாங்கல் இந்த மாதிரி விளையாடலாமே. டோன்ட் ட்ரைல இதாண்டா ப்ரீகேஜி லெவல். இதெல்லாம் யாராலையும் எடுக்க முடியாது. நான் எடுத்துக்காட்டவா? கண்ணு மூடி எடுத்துக்காட்டவா? எல்லாமே நோட்டாவா? ஒருத்தன் கூட கேண்டிடேட் இல்லையா? நான் எடுக்கிறேன்.
பப்ஜி காலத்துல போய் எலிப்பொறியில வடையடுங்கிறா. ரிஸ்கான கேம், ஜெயிச்சா என்ன யூஸ்? எவன் ஜெயிக்கிறானோ அவன் என்ன ஹக் பண்ணிக்கலாம்டா. பப்ஜியில கூட இந்த ஆஃபர் இல்லையே. போனஸா ஒரு கிஸ் கிடைக்குமா? கிராண்டட். நீ விளையாடுற மச்சான். நீதான் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல. தோத்துட்டல, மூடு. நீ ஆடுற மச்சான். நம்மள மட்டும் எதுக்கு செலக்ட் பண்றா? ஓ, நேத்து நைட்டு அவளை கட்டி பிடிச்சல, அதுல அவ மயங்கிட்டா. பதிலுக்கு நம்மள கட்டி பிடிக்கத்தான் இந்த கேமே நடத்துறா. எடுத்துருவானோ? எல்லாமே ஃபியூஸாடா. இரு இப்ப எடு. சப்ப விஷயமாச்சே. இது போங்காட்டமால இருக்கு. நமக்கு ரூல்ஸ், அவனுக்கு ரூல்ஸா? இப்ப வேற அடிக்கடி எழுதி நிக்கிறா. ஹக் பண்ணுவா. ஹக் பண்றதா? போடா பீத்திக்காத. என்னை விட என்னைக்கு பர்சனாலிட்டியில் கம்மி தான். வா வந்து ஹக் பண்ணு. இறைவா, கட்டி பிடிக்கூடாது, கட்டி பிடிக்கூடாது, கட்டி பிடிக்கூடாது, கட்டி நீ பிடிக்காது. கதைக்கு ஆக மாட்ட, நானே ஹக் பண்றேன். இவ சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டாள். இறைவா, இப்பதாண்டா உன் கண்ணு திறந்திருக்கு. கட்டின பொண்டாட்டி கூட என்னை தொடமாட்டேன்னு ஓடி போயிட்டான். சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு, என்னையே கட்டி பிடிக்கிறா. இனி 5 கோடியாவது புண்ணாக்காவுது. இவ கிடைச்சா போதும்டா.